ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 15/11/2025 முரளியின் சாரத்தை பார்க்கலாம். பாபா கேள்வி கேட்குறாங்க, மனநிலையில் வித்தியாசம் எப்போது ஏற்படும், யாருடையது நல்ல நிலை என்று சொல்ல முடியும்னு. பதில், மனநிலையில் வித்தியாசம் நோய் இருக்கும் பொழுது ஏற்படுகின்றது. நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது கூட குஷியான நிலையில் இருந்து குஷி நிறைந்த முகத்தின் மூலம் அனைவருக்கும் தந்தையின் நினைவை கொடுத்து கொண்டிருந்தால் அதுவே நல்ல மனநிலை ஆகும். ஒருவேளை தானே அழுதபடி மனச்சோர்வில் இருந்தால் பிறரை எப்படி குஷி மிக்கவராக ஆக்குவீர்கள்? என்ன நடந்தாலும் அழக்கூடாதுன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, துர்பாக்கியசாலி சௌபாக்கியசாலி என்று பாபா கூறும் விளக்கம் என்ன? பாபா சொல்கிறாங்க, 2 வார்த்தைகள் உள்ளது, துர்பாக்கியசாலி மற்றும் சௌபாக்கியசாலி. சௌபாக்கியம் சென்றுவிட்டது என்றால் துர்கதின்னு சொல்லப்படுது. மனைவியின் கணவன் இறந்து விட்டார் என்றால் மிகவும் அது துர்பாக்கியம்னு சொல்லப்படுது. தனியானவராக ஆகிவிடுகின்றார். நாம் எப்பொழுதும் சௌபாக்கியசாலி ஆகிறோம் என நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. அங்கே துக்கத்தின் விஷயமே கிடையாது. மரணத்தின் பெயர் இருக்காது. விதவை என்ற பெயரே இருக்காது. விதவைக்கு துக்கம் ஏற்படுகின்றது. அழுதபடி இருப்பார். சாது சந்நியாசிகளாக இருக்கலாம், அவர்களுக்கு துக்கமே ஏற்படாதுன்னு சொல்ல முடியாது. சிலர் பைத்தியமாகி விடுகின்றனர், நோய்வாய்ப்பட்டவராகவும் ஆகின்றனர். இது நோயாளிகளின் உலகமாகும்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, பிற தர்மத்தவர்கள் எந்த விஷயங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்று பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, ஆத்மாக்களாகிய நீங்கள் 84 பிறவிகள் எடுக்கிறீங்க. இந்த 84 பிறவிகளின் கதையை தந்தை குழந்தைங்களாகிய உங்களுக்கு தான் சொல்கிறாரு. இதுவும் கூட ஒரு படிப்பாகும். 84 பிறவிகளின் சக்கரத்தை அறிவது மிகவும் சுலபம். பிற தர்மத்தவர்கள் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள மாட்டாங்க. உங்களுக்குள்ளும் அனைவருமே 84 பிறவிகள் எடுக்க மாட்டாங்க. அனைவருக்கும் 84 பிறவிகள் என்றால் அனைவருமே ஒன்றாக வந்து விடுவார்கள். இதுவும் நடக்காது. அனைத்திற்கும் ஆதாரம் படிப்பு மற்றும் நினைவு செய்வதில் உள்ளது. அதிலும் முதன்மையானது நினைவு ஆகும். கடினமான பாடத்தில் மதிப்பெண்கள் அதிகமாக கிடைக்கும். அதன் தாக்கமும் ஏற்படுது. முதல் தரம், நடுத்தரம், கடைசி தரம் என பாடங்களில் முக்கியத்துவம் இருக்கின்றன இல்லையான்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, உயர்ந்த தந்தை யார் உடலில் வரலாம் என்று கூறுவதாக பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, இவ்வளோ உயர்ந்த தந்தை யாராவது பெரிய ராஜாவோ அல்லது தூய்மையான ரிஷி முதலானவர்களின் சரீரத்தில் வர வேண்டும்னு சிலர் சொல்கிறாங்க. சந்நியாசிகள் தூய்மையானவர்களாக தான் இருக்கின்றாங்க. தூய்மையான கன்யாக்களின் உடலில் வரலாம் அப்படின்னும் சொல்கிறாங்கங்கிறாங்க பாபா. நான் யாருக்குள் வருகிறேன் என தந்தை புரிய வைக்கிறார். 84 பிறவிகள் யார் எடுத்துள்ளாரோ அவரின் உடலில் வருகிறேன். நான் வருவதில் ஒரு நாள் கூட குறையாதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, முயற்சி செய்ய செய்ய பலன் எப்படி இருக்கும் என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, குழந்தைங்களாகி உங்களுக்கு அவ்வளவு போதையே இல்லை. குஷியின் எல்லை அதிகமாகிறதில்ல. நல்ல முயற்சி செய்பவர்களுக்கு குஷியின் எல்லை அதிகரித்தபடி செல்லுது. முகம் கூட குஷி நிறைந்ததாக இருக்குது. முன்னே போக போக உங்களுக்கு காட்சிகள் தெரியும். எப்படி வீடு நெருங்க நெருங்க வீடு வாசல் முதலானவை நினைவுக்கு வருகின்றன இல்லையா? அதுவும் அப்படிதான். முயற்சி செய்ய செய்ய உங்களின் பலன் அருகாமையில் வரும்பொழுது மேலும் அதிக காட்சிகள் தெரிந்தபடி இருக்கும். குஷியில் இருப்பீர்கள்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, எதை காட்டி தண்டனை கிடைக்கும் என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, தேர்ச்சி அடையாவிட்டால் அவர்கள் வெட்கப்பட்டு கொண்டு மூழ்கி இறக்குறாங்க. நீங்களும் கூட பிற்காலத்தில் வருந்த வேண்டியிருக்கும்னு பாபா உங்களுக்கு முன்கூட்டியே தெரியப்படுத்தியிருக்கிறாரு. நாம் என்னவாக ஆகப்போகிறோம் என்ற தன் எதிர்காலத்தின் காட்சியை காணப்போகிறீங்க. இந்தெந்த பாவ கர்மங்கள் செய்திருக்கிறாயின்னு பாபா காட்டுவார். முழுமையாக படிக்கவில்லை, துரோகியாக ஆகினீர்கள். ஆகையினால் இந்த தண்டனை கிடைக்கின்றது. அனைத்தும் காட்சியாக தெரியும். காட்சியை காட்டாமல் எப்படி தண்டனை கொடுப்பது? நீ இதை செய்தாய், இதற்கான தண்டனை இது என நீதிமன்றத்திலும் கூட சொல்கிறாங்க. கர்மாத்தீத்த நிலை அடையும் வரை ஏதாவது அடையாளம் இருந்து கொண்டே இருக்கும். ஆத்மா தூய்மையடைந்து விட்டால் பிறகு சரீரத்தை விட வேண்டி இருக்கும். இங்கே இருக்க முடியாது. அந்த நிலையை நீங்கள் தாரணை செய்ய வேண்டும்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, குழந்தைகள் சொற்பொழிவாற்றுவதற்கு பாபா கூறும் யுக்தி என்ன?
பாபா சொல்கிறாங்க, ஒரு நாள் நீங்கள் பெரிய பெரிய கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களில் கூட சென்று இந்த சிருஷ்டியின் சக்கரம் எப்படி சுழல்கிறது என சொற்பொழிவாற்ற வேண்டியிருக்குங்கிறாங்க பாபா. முதல்ல இருந்து கடைசி வரை சரித்திரம் மீண்டும் நடக்கும். தங்க யுகத்திலிருந்து தொடங்கி இரும்பு யுகம் வரை சிருஷ்டியின் வரலாறு புவியலை நாங்கள் சொல்ல முடியும். நடத்தைகள் பற்றி நீங்கள் நிறைய புரிய வைக்க முடியும். இந்த லக்ஷ்மி நாராயணின் மகிமையை சொல்லுங்க. பாரதம் எவ்வளவு தூய்மையாக இருந்தது. தெய்வீக குணங்கள் இருந்தன. இப்போது விஷம் நிறைந்த குணங்கள் இருக்குது. சக்கரம் கண்டிப்பாக திரும்பவும் சுற்றும். நாங்கள் உலகின் வரலாறு புவியியல் குறித்து சொல்ல முடியும். அங்கே செல்வதற்கும் கூட நல்லவர்கள் தேவை. தியாசாபிக்கல் சொசைட்டி இருக்கின்றது இல்லையா? அங்கு சென்று சொற்பொழிவாற்றுங்கள். கிருஷ்ணர் தேவதையாக இருந்தார், சத்யுகத்தில் இருந்தார். முதலாக ஸ்ரீ கிருஷ்ணர், பிறகு நாராயணனாக ஆகிறார். நாங்கள் உங்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணரின் கதை சொல்லுகிறோம். அதனை வேறு யாரும் சொல்ல முடியாது. இந்த தலைப்பு எவ்வளவு பெரியது. புத்திசாலிகள் இப்படியெல்லாம் சொற்பொழிவாற்ற வேண்டும்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, குழந்தைகள் ஆத்மாபிமானி ஆவதற்கு அவர்களுக்கு எப்படி நினைவூட்ட வேண்டும் என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, இங்கே முன்னால் நினைவில் அமர வைத்தீர்களானால் அவர்களுக்கு நினைவூட்டணும். ஆத்மாபிமானி ஆகி அமருங்கன்னு. தந்தையை நினைவு செய்யுங்க. 5 நிமிடங்களுக்கு பிறகு சொல்லுங்க, உங்களுடைய நினைவு யாத்திரை நடக்கிறது இல்லையா? காரணம், பலரின் புத்தி வெளியில் சென்று விடுகின்றது. ஆகையினால் 5-10 நிமிடங்களுக்கு ஒரு முறை நினைவூட்டுங்க. தன்னை ஆத்மானு புரிந்து அமர்ந்திருக்கின்றீர்களா? தந்தையை நினைவு செய்கின்றீர்களா? அப்போது தன் மீது கவனம் இருக்கும். பாபா இந்த யுக்திகளை எல்லாம் சொல்லுகின்றார். அடிக்கடி நினைவூட்டுங்கள். தன்னை ஆத்மானு புரிந்து கொண்டு சிவபாபாவை நினைவு செய்கிறீர்களா? அப்போது யாருடைய புத்தியாவது அலைந்து கொண்டிருந்தால் அது நின்று போகும். அடிக்கடி இந்த நினைவை கொடுக்க வேண்டும்னு பாபா சொல்லியிருக்காங்க. அச்சா, ஓம் சாந்தி.